நம்மை ஆளுகின்ற அரசுகள் 50 லட்சம் கோடி 40 லட்சம் கோடி 60 லட்சம் கோடி தமிழ்நாட்டை சேர்ந்த எங்கள் மாமி நிர்மலா சீதாராமன் ஏமா ஜிஎஸ்டி வரிய போடுற 100 ரூபாய் வாங்கி எடுத்து போய் வெறும் 29 பைசாவை எங்களுக்கு திருப்பி கொடுக்குறியே இது நியாயமானு கேட்டா அந்த அம்மா சொல்லுது. தக்காளி விலை ஏங்க ஏறுதுன்னு கேட்டா தக்காளி சாப்பிடாதீங்க. பூண்டு விலை ஏறுதுன்னு சொன்னா பூண்டு சாப்பிடாதீங்க. கறி கிலோ 1000 ரூபாங்கம்மா, ஆட்டுக்கறி சாப்பிடாதீங்க. நான் சாப்பிட மாட்டேன். நான் மாமி, நீ மாமி, உனக்கு தயிர் சோறு போதும். எங்களுக்கு உட்கார்ந்து இருக்கிற இளைஞர்களுக்கு, என்னுடைய சேலம் மாவட்டத்துடைய மக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமான ஆட்டு ரசம் இல்லைன்னா, நல்லி எலும்பு இல்லைன்னா பாதி பேருக்கு சாப்பாடே இறங்காது. பிரியாணி இல்லைன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமான சில பேருக்கு வாய் ருசிக்காது. அதனால தான் கேட்கிறோம், அம்மையார் அவர்களே, உங்களை தயவு செய்து நாங்கள் கேட்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் சென்றிருக்கிறீர்கள். உங்கள் ஸ்ரீரங்கத்தை தாயகமாக கொண்டவர்கள். பக்கத்து மாநிலத்திலே புகுந்த வீடாக இருக்கலாம், கார்பரேட் ஆபீஸ். நீங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு நாட்டுல கட்சி வேணும். இங்க கூட இப்ப எனக்கு தண்ணி கேட்டேன்னு வச்சுக்கங்க, இதை கிடக்கு பாருங்க, அக்வாஃபினா கொண்டாந்து கொடுப்பாங்க. இது இங்க இருக்கிற நம்ம ஊருக்கு அண்ணாச்சி கடையில பொட்டி கடையில போய் வாங்கினா அதிகபட்சம் என் தாய் அங்க நிக்கிறாங்க கடையில 25 ரூபாய்க்கு விற்பார் அந்த இந்தியன் கூல் ட்ரிங்க்ஸ் கடையில அந்த வாட்டர் பாட்டில். இதுவே நீங்க ஐடி ஷீட் ஒண்ணு இருக்கு சென்னையில கிண்டில, அங்க போனீங்கன்னா அந்த பாட்டில் 250 ரூபா. போரமால்னு ஒண்ணு இருக்கு, அங்க போனீங்கன்னா 150 ரூபா. சென்னை ஜிஆர்டில 125 ரூபா. ஸ்பென்சர் பிளாசாவில 75 ரூபா. நான் கேட்கிறேன், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, சட்டமன்றங்கள், நாடாளுமன்றங்கள், ஒரு பாட்டில் தண்ணி தான், 1 லிட்டர் தான் என்னுடைய அளவு. அத ஒவ்வொரு நட்சத்திர விடுதிகளுக்கும் அவன் இஷ்டத்துக்கு விக்கிறதுக்கு அனுமதிக்கிறீங்களே, இது நியாயமா? தமிழ்நாட்டுல ஒரு கட்சி கேக்குறானா? ஒரு எம்எல்ஏ கேக்குறானா? ஒரு எம்பி கேக்குறானா? தமிழக சட்டமன்றத்தில் கேட்கிற ஒரே எம்எல்ஏ தமிழக வாழ்வுரிமை கட்சி எம்எல்ஏ வேல்முருகன் தான். ஒரு இட்லி நம்ம ஊர் ஹோட்டல்ல 5 ரூபா 10 ரூபா, அங்க ஒரு இட்லி 120 ரூபாயில இருந்து 250 ரூபா. இது எப்படி அனுமதிக்கிறது நம்ம? இந்த இட்லியில இருந்து, அரிசியில இருந்து, பருப்புல இருந்து, எண்ணெயில இருந்து, நல்லெண்ணெயில இருந்து, தேங்காய் எண்ணெயில இருந்து, மண்ணில எண்ணெயில இருந்து, இங்க இருக்கிற அத்தனைக்கு இன்னைக்கு விலைவாசி உயர்வு கட்டுப்பாடு இல்லாம போயிட்டே இருக்கு. இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துங்க, மட்டுப்படுத்துங்கன்னு கேட்கிற ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. இது வாழ்வுரிமை. அதே மாதிரி சுங்கச்சாவடி உங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்க கார் வாங்கும்போது, டூ வீலர் வாங்கும்போது, ஆட்டோ வாங்கும்போது எல்லாத்துக்கும் ஆண்டு முழுவதும் வரியை வாங்கிட்டு ஊருக்கு எங்க நம்ம வாழப்பாடியில ஒரு டோல்கேட்டு, ஆத்தூர்ல ஒரு டோல்கேட்டு, கள்ளக்குறிச்சியில ஒரு டோல்கேட்டு, அந்தாண்ட விழுப்புரத்துல ஒரு டோல்கேட்டு, விக்கிரவாண்டியில ஒரு டோல்கேட்டு, அப்புறம் அச்சரப்பாக்கத்துல ஒரு டோல்கேட்டு, அதுக்கு அந்தாண்ட செங்கல்பட்டுல ஒரு டோல்கேட்டு, அப்புறம் போரூர்ல ஒரு டோல்கேட்டு. சேலத்துல இருந்து சென்னைக்கு நீங்க நம்முடைய தலைமை அலுவலகத்துக்கு வரணும்னா 2000 ரூபாய் பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கணும். இந்த 2000 ரூபாய பாக்கெட்ல எடுத்து போகாம நீங்க கார்ல பயணிச்சீங்கன்னா, எங்க மதுபாலா, எங்க ஒன்றிய ராஜா போய் வரைக்கும் டோல்கேட்ல சண்டை. எதுக்கு சண்டை? அண்ணா, எனக்கு சேலத்துல சொந்தக்காரங்க இருக்காங்க, எங்க அக்கா வீடு இருக்கு, எங்க தங்கச்சி வீடு இருக்கு, எனக்கு பக்கத்துல ஓமல இருக்கும், பக்கத்துல வீடு, நான் டெய்லி போயிட்டு வரணும். போகும்போது 100 கூடன்றா, வரும்போது 100 கூடன்றா. நான் கொடுக்க மாட்டேன், நான் வேல்முருகன் தங்கச்சின்னு சொன்னா நீ யார் தங்கச்சி இருந்தாலும் கொடுன்றான். அப்புறம் வேல்முருகன் தங்கச்சி பாணியில நானும், அது பொண்ணு சிலம்பாட்ட வீராங்கனை, சாதாரண வீராங்கனை இல்ல, இன்னைக்கு வரல, நம்ம கிரிபாலா எல்லா கூட்டத்துக்கும் வருவோம். ஆளு நல்லா வாட்ட சாட்டமா இருக்கும். சிலம்பாட்டத்தில் தமிழக அளவில், இந்திய அளவில், உலக அளவில் சாதனை படைக்கின்ற இளம் சிங்கக்குட்டி இறங்கி டோல்கேட்ல 2 டப்புன்னு போட்டா, அப்புறம் இங்க இருந்து நம்ம மோகன்ராஜ் போய் சமாதானம் பண்ணணும், நம்ம யுவராஜ், நம்ம புளியம்பட்டி பிரபு போய் சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கணும். நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த நாட்டில் நடக்கிற அநியாயங்களை, அக்கிரமங்களை தட்டி கேட்கிற ஒரு இளைய தலைமுறையை உருவாக்கி தனிநபராக தட்டி கேட்டா கேச போட்டு, குண்டாச போட்டு, 107 போட்டு உங்களை நசுக்கிடுவான். இங்க நடக்கிற அநியாயங்களை, அக்கிரமங்களை, சட்டவிரோத நடவடிக்கைகளை, வெகுமக்களை அணிதிரட்டி, வெகுமக்கள் துணையோடு மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து அதற்கு தீர்வை ஏற்படுத்தி தருகின்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நிறைய பேர் கேக்குறாங்க, ஆனா நாங்க உங்க கட்சியில வந்து சேர்றோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்னும் கிடைக்காது, வழக்கு தான் கிடைக்கும். ஆனா தமிழ்நாட்டு மக்களிடத்துல நல்ல பேர் கிடைக்கும். இப்ப நான் வேல்முருகன் இருக்கிறேன், நான் பீடி குடிக்க மாட்டேன், சிகரெட் அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன், எந்த குற்றச்சாட்டுக்கும் நான் ஆளாகல. இது வரைக்கும் இன்னும் இருக்கிற எந்த வணிக நிறுவனத்துக்கிட்ட கூட நன்கொடைன்னு ஒரு புத்தகத்தை அடிச்சு என்னுடைய 40 ஆண்டு கால அரசியல் வாழ்வுல 6 முறை எம்எல்ஏவுக்கு நின்றுருக்கேன், 3 முறை சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏவை ஜெயிச்சு போயிருக்கேன். இன்னும் எந்த என் தமிழ்நாட்டு தொழிலதிபர்கள் இருந்து சட்டத்துக்கு விரோதமாக பணம் சம்பாதிக்கிறவங்க கிட்டலே தலை வச்சே படுக்க மாட்டேன். இன்னும் எங்களை நேசிக்கிற உறவுகளிடம் கூட கையேந்தாமல் என் கட்சியினுடைய தொண்டர்களின் உழைப்பில் இந்த கட்சியை நான் நடத்தி கொண்டு வருகிறேன். ஆக அப்படிப்பட்ட இந்த கட்சி என்ன சொல்லுதுன்னா, நீ மாலை போடாத, காலில் விழாத, பட்டாசு வெடிக்காத, பொதுமக்கள் கிட்ட போய் அடிக்கடி நன்கொடைன்னு கேட்காத, ஏமாத்தாத, வேலை வாங்க தரேன்னு காசு வாங்காத, டிரான்ஸ்பர் வாங்கி தரேன்னு காசு வாங்காத, என்னால இதான் சாதிக்க முடியும், இந்த சேஷன் ஏட்டையா நான் சொன்னாதான் கேட்பாரு, இந்த இன்ஸ்பெக்டர் ஐயா என் பாக்கெட்ல தான் இருக்காருன்னு காசு கேட்காத, அதுக்குன்னு 5000 வாங்கி 2000 அங்க கொடுத்துட்டு 3000 ரூபாய் பாக்கெட்ல போட்டுட்டு போவாத. இந்த மக்களுடைய பிரச்சனைகள் என்ன? இந்த மண்ணின் வாழ்வுரிமை சிக்கல்கள் என்ன?
இங்க இருக்கிற சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல என் மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறானா? இங்க இருக்கிற தலவமன்கிற ஒரு நிறுவனம், ஒரு கொரிய நிறுவனம், ஒரு வெளிநாட்டு நிறுவனம், இன்னைக்கு அந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள் இங்கே கூட தொழிற்சங்க நிர்வாகிகளை அருமை தம்பி தங்கம் வைரம் போன்றவர்கள் அழைத்து வந்திருப்பார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு எங்க பணி நிரந்தரம் இல்ல. நான் மூடிட்டு அவுட் சோர்சிங் முறையில் பெங்களூர்ல கர்நாடகத்துல குறைந்த வேலையில இந்திக்காரனை வச்சு நான் உற்பத்தி செஞ்சுக்கிறேன், உங்களை டிஸ்மிஸ் பண்றான்னு சொல்றான். இல்ல, அது பண்ணக்கூடாது. நாங்க இலவசமா உனக்கு இடம் கொடுத்திருக்கோம், நாங்க சலுகை விலையில மின்சாரம் கொடுத்திருக்கோம், உங்களுக்கு தண்ணி கொடுத்திருக்கோம். நீ இந்த நாட்டுல இந்த ஆலய உற்பத்தியை தொடங்குவதற்காக இந்த அரசாங்கத்தோடு போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்த மண்ணின் மக்களுக்கு இத்தனை பேருக்கு வேலை கொடுக்கறேன்னு சொல்லிதான் நீங்க வந்த இந்த வேலையை குடு என்று சமரசமற்று அவர்களோடு மேல மேல தொழிலாளியை காட்டி கொடுத்து விட்டு, தொழிலாளியை அடகு வைத்து விட்டு, எனக்கு கப்பங்கட்டு என்று கேட்காத அரசியல் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. இங்க என்னுடைய தொழிற்சங்க நிர்வாகிகளை தம்பி தங்கம் அவர்கள் அழைத்து வந்த போது நாட்டுடைய தொழிலாளர் துறை அமைச்சரவையில் எடுத்து போய் நேரடியாக அமர வைத்து அவரோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டேன். அவர்களுக்காக சட்டமன்றத்தில் பேசினேன். இங்க இருக்கிற ஒன்றிய அரசுடைய சேலம் பிளான்டில் இந்த மண்ணின் மக்களுக்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்க? சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மண்ணின் மக்களுக்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்க? இன்னைக்கு கேட்பதற்கு நாதி இல்லை. இந்த மண்ணில் இருந்து நான் வேண்டுகோள் வைக்கிறேன், ஒரு வீரபாண்டியார் என்கிற ஒரு மாபெரும் அரசியல் தலைவன் இந்த மண்ணில் உயிரோடு இருக்கின்ற வரையில் இந்த மக்கள் அங்கீகரிக்கப்பட்டார்கள், இந்த மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டன. இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்காக சேலம் மாவட்டத்துடைய முன்னேற்றத்திற்காக நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களை சொரக்கு போட்டு கேள்வி கேட்கிற ஒரு ஆண் சிங்கமாக வீரபாண்டியார் இருந்தார், வாழ்ந்தார். இன்றைக்கு அவருடைய குடும்பத்தின் நிலைமை என்ன? திமுக வேட்பாளர் அறிவிச்சிருக்கு, அண்ணா திமுக வேட்பாளர் அறிவிச்சிருக்கு. ரெண்டு கட்சியிலே இந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். வீரபாண்டியாருடைய ரத்த உறவுகள் இருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்களா? அரசியல் ரீதியாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடம் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? கிடைக்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு அவர் இருக்கிற வரையும் சேலம் பஸ் ஸ்டாண்ட சுத்தி நம்மாலு செட்டியாரு ஆச்சாரி நகை கடை வச்சிருந்தான், வெள்ளி கொலுசு செஞ்சான், மெட்டி செஞ்சான். இன்னைக்கு மார்வாடி சேட்டு குஜராத்தி முழுக்க உட்காந்துட்டான். கேட்க நாதி இல்ல. நீங்க யாராச்சும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் அவன் கம்ப்ளைண்ட் கொடுப்பான். ஏன்னா இங்க பாதி அதிகாரி, நான் கூட இந்த கமிஷனர் என்கிட்ட ஏஎஸ்பி இருந்தவர் தான், நண்பர் தான். யாரு? தமிழ் தெரியாது, வடநாட்டுக்காரரு. எஸ்பி யாரு? வடநாட்டுக்காரரு. என் சேலத்து சிங்கம் வீரபாண்டியன் என்கிற ஒரு பச்சை தமிழன் இந்த மண்ணில் அமைச்சராக இருந்த போது இந்த சேலம் மாநகர கமிஷனரா, மாநகராட்சி கமிஷனராகவும் தமிழை தான் போடுவார். அவன் எந்த ஜாதியா இருந்துட்டு போட்டோம். மாநகராட்சியுடைய சட்ட ஒழுங்கு கமிஷனரா தமிழை தான் போடுவாரு. இந்த ரூரல் எஸ்பியா தமிழை தான் கொண்டு வருவாரு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? வந்தவன் போனெல்லாம் டிஜிபி, வந்தவன் போனெல்லாம் ஏடிஜிபி, வந்தவன் பீகார்காரன், உத்தரப்பிரதேசக்காரன், மத்திய பிரதேசம் நமக்கு போலீஸ் கமிஷனர், மாநகராட்சி கமிஷனர். முதல் முறையா ஒரு தமிழச்சி, அதுவும் பெண், கிட்டத்தட்ட 155 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் இப்போதுதான் சேலத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மண்ணில் இருக்கிற கனிம வளம், இங்க இருக்கிற டிரான்சம், இந்த கனிம சுரங்கம் வெட்டி விற்கப்படுகிறது. இந்த ஏற்காடு மலை அடிவாரம், இன்றைக்கு கூட நாங்களாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் ரூம் போட்டா 20,000 30,000 கேட்கறான்னு சொல்லி அருமை தம்பி மோகன்ராஜனுடைய வீட்டுல நாங்க ஏற்காடு மலை அடிவாரத்துல தங்கி இருக்கிறோம். 4 பக்கமும் மலைகள், அற்புதமான இயற்கை ஒரு சூழல். ஆனா அந்த மலையை கொஞ்சம் கொஞ்சமா குடைஞ்சி இந்த நாட்டை ஆண்ட அரசியல் கட்சிகள் கடத்தி வித்துக்கிட்டு போறான். கேட்க நாதி இல்ல. சட்டமன்றத்தில் இதற்காக அம்மையார் ஜெயலலிதாவிடம் வாதாடி போராடி அந்த கனிம கொள்ளைகளை தடுத்து நிறுத்தி தமிழ்நாடு அரசு அதிகாரிகளை கொண்டு கனிமத்தை கேட்கிற மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு, ஏனைய தொழில் தொடங்குவதற்கு அரசே அளவீடு செய்து வழங்க வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை தமிழகத்தில் கொண்டு வர செய்தவன் வேல்முருகனாகிய நான். ஆனா இன்னைக்கு அந்த சட்டம், இன்னைக்கு SR மணல் கம்பெனின்றாங்க, ஆறுமுகசாமி மணல் கம்பெனின்றாங்க, அப்புறம் யாரோ ஒருத்தர் பேர் சொல்றாங்க. இதுவரையிலும் இந்த மண்ணையும் இந்த மலையும் இந்த கனிமத்தையும் ஆற்று மணலையும் திருடுகிற இந்த கனிம வள கொள்ளைக்காரிடம் இன்று ஒரே ரூபாய் கூட, ஒத்த ரூபாய் கூட கை நீட்டி வாங்காம அரசியல் செய்கிற ஒரே மக்களுக்கான இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஏன் வேல்முருகனை தலைமை ஏற்கணும்? இங்க நான் சொன்ன, இன்னைக்கு நான் பெயர் படிச்சல இத்தனை பேரும் கட்சியினுடைய மாநில நிர்வாகிய, மாவட்ட நிர்வாகியா இருக்கிறாங்க. மிகச்சிறந்த பேச்சாளர்களாக, மிகச்சிறந்த கள செயல்பாட்டாளர்களாக தமிழ் தேசிய தளத்தில் மகன், ஒரு வயசு பொண்ணு, குழந்தை, அப்பா, தாத்தா, பாட்டி குடும்பத்தோட சென்று வீதிகளில் துண்டறிக்க விநியோகம் செய்து சுவர் ஒட்டிகளை ஒட்டி அடையாத மழை பெஞ்சாலும் விடாத காத்தடித்தாலும்
தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கக்கூடிய இந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய இந்த ஆளுமைகள், இன்று இணைந்திருக்கிற இந்த ஆளுமைகள் நாளைக்கு திமுகவில் போனா, திமுக இவர்களை கூப்பிடுறதுக்குனே ஒரு ஆள் இருக்கிறார், நல்ல வரவேற்பு உண்டு, நல்ல விலைக்கு போவோம். ஆனா இது ஆடுகள் அல்ல, நாங்கள் விலைக்கு போவதற்கு நாங்கள் தமிழ் தேசிய தலைவன் பிரபாகரனுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வோடு என்னை அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு லாட்டரி உங்களுக்கு தெரியும், மணல் குவாரி அரசுரிமையாக்கின கடந்த காலத்தில் நான் 2001, 2006, 2011 இந்த 10 ஆண்டு காலம் சட்டப்பேரவையில் இந்த மக்களுக்காக நான் செய்திட்ட சாதனைகளிலே மிகவும் நெஞ்சு நிமிர்த்தி தொலைக்காட்சி வாதங்களிலே நெஞ்சை உயர்த்தி சொல்லுவேன். மறந்த அம்மையார் ஜெயலலிதாவிடம் போராடி இந்த லாட்டரி சுரண்டல்கள் மூலமாக, சுரண்டல் லாட்டரி மூலமாக, வீதிக்கு வீதி விற்கப்படுகின்ற லாட்டரிகளின் மூலமாக அன்றாடம் என் உடல் உழைப்பு தொழிலாளிகள் அதை சம்பாதிக்கின்ற அந்த தொகையை கொண்டு போய் லாட்டரியை வாங்கி ஏமாந்து அதுல மோசடி. ஒரு பரிசுன்னு அறிவிப்பான், ஆனா 1க்கு 100 சீட்டு அடிப்பான். எங்கேயோ ஒரு லாட்டரியில யாருக்கோ விழுவது அதிசயத்திலும் அதிசயம். அதுவும் பல மல்டி மாபியாக்கள், லாட்டரி மாபியாக்கள் அவன் உறவினரே அந்த சீட்டை வாங்கி அந்த சீட்டையே பரிசு சீட்டாக அறிவித்து ஏமாற்றம் செய்து என் மக்களை சுரண்டி கொண்டிருந்தான். அப்படி சுரண்டிய போதில அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் அந்த 2001, 2006 காலகட்டத்தில் எத்தனையோ எம்எல்ஏக்கள் என் கூட இருந்தாங்க. அன்றைக்கு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அந்த உண்மையான உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தின் வழிகளை, எத்தனை குடும்பங்களின் தாலிகள் அறுக்கப்பட்டது, குழந்தைகளுடைய வெளிநா கொடிகள் அடகு வைக்கப்பட்டன, கொலுசுகள் அடகு வைக்கப்பட்டன. ஒரு வயது வந்த பெண்ணுக்கு கூட அந்த சம்பாதித்த அந்த காசை கொண்டு போய் ஒரு நிம்மதியான ஒரு உடை எடுத்து கொடுப்பதற்கோ, ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு 1/2 கிலோ கறி எடுத்து கொடுப்பதற்கோ கூட அந்த பணம் செலவிடப்படாமல் அது அந்த சுரண்டல் லாட்டரிக்கும் அந்த லாட்டரி விற்பனையிலையும் மூழ்கி கிடந்த என் தமிழ் சமூகத்தை சிந்திக்க வைப்பதற்காக அந்த லாட்டரி சுரண்டல் மூலமாக அந்த பணம் அந்த குடும்ப தலைவியின் கரங்களிலே சேர்வதற்காக, அடுக்குப்பானை அடிகளிலும் அவருடைய கைகளிலும் சேர்வதற்காக தமிழக சட்டமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தத்தை, ஒரு சட்ட ஆலோசனையை சொல்லி அந்த லாட்டரி தடை சட்டம் என்றை கொண்டு வந்தவன் வேல்முருகன் ஆகிய நான் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக தமிழர்களே எனக்கு பின்னால் வாருங்கள் என்று வேண்டுகோள் வைக்கிறேன். எத்தனை ஆயிரம் குடும்பங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு ஆன்லைன் சூதாட்டத்தில் தினதோறும் செத்துக் கொண்டிருக்கிறார்களே. இந்த ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடைச்சட்டை கொண்டு வர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் போராடினேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் பாவம், கார்பரேட் பெரு நிறுவனங்களுக்கு எங்கள் சட்டமன்றம் அதற்கு உரிமை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இன்றைக்கு தினந்தோறும் ஆன்லைனிலே அப்பாவி என் விவசாய குடிகள் இருந்து கணினி துறையில் பணி செய்யும் வரை எல்லா தரப்பினரும் அந்த கணினி சூதாட்டத்தில் ஈடுபடுகின்றவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். காரணம், உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களே இன்றைக்கு அந்த மத்திய அரசின் சட்டம் என்கிற தொழில்நுட்ப பிரிவு சட்டத்தை கூறி இன்றைக்கு அதற்கு தடை விதிக்க மறுத்து இன்றைக்கு அந்த சட்டம் தமிழ்நாட்டில் தினந்தோறும் என் இந்திய நாட்டின் குடிமக்களின் உயிர்கள் இந்திய முழுக்க பலியாகி கொண்டிருக்கிறது. இப்ப நீங்கள் என்னுடைய சேலம் பள்ளப்பட்டியிலே வாழ்கின்ற இந்த உறவுகளாகிய நீங்கள் இங்கே சாலையோர 100 கணக்கிலே இவ்வளவு நேரம் நின்று கேட்டுக் கொண்டிருக்கிற என் உறவுகளே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு அரசியல் பேரியக்கம் என்று சொன்னால் ஏதோ தேர்தலுக்கு வருவது, ஜாதி பேரை சொல்லுவது, அல்லது ஆசை வார்த்தைகளை காட்டுவது, அல்லது இலவசம் சொல்வது, ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுப்பது, 1000 ரூபாய் கொடுப்பது, வாக்குகளை வாங்குவது அரசியல் கட்சியினுடைய வேலை அல்ல. ஒரு அரசியல் கட்சி என்பது ஒரு அரசியலில் ஒருவன் தங்களை உறுப்பினராக சேர்த்துக் கொள்கிறான் என்று சொன்னார் இந்த குரலற்ற மக்களின் பிரச்சனைகளுக்காக வாதாட வேண்டும், போராட வேண்டும். நான் பெரிதும் மதிக்கின்ற கம்யூனிஸ்டுகள் இந்த நாட்டில் மிகப்பெரிய வளர்ந்த கட்சியாக வர முடியவில்லை, ஆட்சி அதிகாரத்தை செலுத்த முடியவில்லை. ஆனால் அந்த இயக்கங்கள் இந்த மண்ணுக்காக இன்னமும் உண்மையான கம்யூனிஸ்டுகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த அரசாங்கத்திற்கு, இந்த ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பா நரேந்திர மோடிகளுக்கு உண்மையான கம்யூனிஸ்ட் பிடிக்காது. அதனாலதான் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், மாவோயிஸ்டுகளுடைய தலைவர் அநியாயமாக, அக்கிரமமாக இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். 27 பழங்குடி மக்கள் எல்லாரும் சொல்றாங்க அவங்க மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள், அதனால இந்திய துணை ராணுவம் காவல்துறையும் வேட்டையாடிச்சுன்னு. அது இல்லங்க. சத்தீஸ்கர் மாநிலத்துல, ஜார்க்கண்ட் மாநிலத்துல, வடகிழக்கு மாநிலங்கள்ல கனிமங்கள் கொட்டி கிடக்குது. 30 லட்சம் கோடி. எவ்வளவுங்க? 1 லட்சம் கோடின்றது 100,000 கோடி. அப்ப 30 லட்சம் கோடி கனிமங்களை அம்பானிக்கும், அதானிக்கும், டாடாவுக்கும், மித்தலுக்கும் இன்றைக்கு கார்பரேட் அரசுகளாக இருக்கிற நரேந்திர மோடி அரசு அந்த மலைப்பகுதியை முழுவதுமாகவே சுரங்க பணிகளுக்காக வித்துவிட்டான். அதை எதிர்த்து அந்த குரலற்ற மக்களாகிய அந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக அந்த காட்டையும் மலையும் நம்பி வாழ்கின்ற அந்த மலைவாழ்வு ஷெட்யூல் ட்ரைப் என்று சொல்லக்கூடிய அந்த எஸ்டி மக்கள் அங்கு நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கிற குழுக்களாக இளைஞர்கள் முன்வந்தார்கள்.
அவர்களை பாதுகாப்பு அரணாக இருந்தார்கள், பாதுகாப்பு கவசமாக இருந்தார்கள். அந்த பாதுகாப்பு அரணாக, பாதுகாப்பு கவசமாக இருந்த அவர்களைத்தான் மாவோயிஸ்டுகள் என்று இன்றைக்கு பழி சுமத்தி 27 பேர்களை இன்றைக்கு சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலும் எங்களுக்கு ஒரு மாவோயிஸ்ட் எங்கள் மண்ணில் இருக்கிறார். எங்கள் தலைமை நிலைய செயலாளருடைய தாய்மாமன் வீரமணி இருக்கிறார். அவர் ஆயுத போராட்டத்தை நடத்தவில்லை. அவரும் இங்கு இருக்கிற டங்ஸ்டன் தொழிற்சாலை எதிர்த்து போராடுகிறார். பரந்தூர் விமான நிலையத்தை தாரை வார்க்க மாட்டோம் என்று சொல்லுகிறார். அதானி அம்பானிக்கு நாங்கள் துறைமுகத்தை தாரை வார்க்க மாட்டோம் என்று சொல்லுகிறார். அப்படித்தான் எங்கள் ஈழ மண்ணில் எம் தமிழீழ தேசிய தலைவன் உலகத்தின் எந்த விடுதலை போராட்ட தலைவனோடும் ஒப்பிட்ட பார்க்க முடியாத மாபெரும் தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற அந்த தலைவன் அந்த மண்ணில் போராடினான். காணிய பறிச்சான், வீட்டை பறிச்சான், இந்து கோயிலை இடிச்சான், தமிழ் முஸ்லிமுடைய பள்ளிவாசல் இடிச்சான், நல்லூர் கோயிலை இடிச்சான், யாழ்ப்பாண நூலகத்தை எரிச்சான். எல்லா அடாவடி அட்டுழியங்களையும் அந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள் மீது செலுத்தினான். அரச பயங்கரவாதம் தலைவிரித்து ஆடியது. அப்படி தலைவிரித்து ஆடிய போது அந்த அரச பயங்கரவாதத்தை பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கினான். தாயின் முன் மகளை கற்பழித்தான், மகன் முன் தன்னுடைய அக்காவை கற்பழித்தான். ஆக தான் பெற்று வளர்த்து ஆளாக்கிய மகளை தாய் தந்தையர் முன் சிங்கள காடையர்கள் படுகொலைக்கு உள்ளாக்கினார்கள். பெண்களின் மார்புகளை அறுத்து கம்பிகளிலே வீதிகளிலே தமிழச்சின் மார்பு கரிகள் விற்கப்படும் என்று சொன்னார். அந்த அநியாயத்தை அக்கிரமத்தை தட்டி கேட்ட ஒரு குழுவாக உருவாகிய இயக்கம்தான், வெறும் நால்வரோடு உருவாகிய இயக்கம்தான் தமிழீழ தேசிய தலைவன் தலைமையில் இயங்கிய விடுதலை புலிகள் என்கிற LTT என்று சொல்லக்கூடிய அந்த விடுதலை புலிகளின் இயக்கம். ஆக நீங்கள் உலக வரலாற்றில் ஒவ்வொரு இயக்கங்களும் சேக்குவாரை நாம் போற்றுகிறோம், வணங்குகிறோம், கொண்டாடுகிறோம். உலகத்தின் மாபெரும் விடுதலை போராட்டத்துடைய தியாகிகளை வணங்குகிறோம், போராட்டுகிறோம். எதற்காக? அந்த குரலற்ற மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்க வந்தவர்கள், அந்த வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக தன் உயிரை தியாகம் செய்ய வந்தவர்கள். நான் ஜார்க்கண்ட் மாநிலத்திலே ஜார்க்கண்ட்ல உயிரை தருகிறார்கள். இலங்கையிலே 50,000 போராளிகள் சுதந்திர தமிழகத்திற்காக உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். சிங்கள பேரிவினாத அரசு உலகத்தால் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளையும் ரசாயன குண்டுகளையும் பாஸ்பரஸ் குண்டுகளையும் ஏவி எமது மக்களை கொத்து கொத்தாக ஆயிரக்கணக்கில் கொலை செய்தான். ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்களை கொன்று குவித்தான். அந்த போர் தொடங்கிய காலத்தில் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை கொன்று குவித்தான். அந்த 2 லட்சம் மக்களை கொன்று குவித்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசு செய்த அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து களத்தில் நின்றவர்கள் தான் விடுதலை புலிகள் என்கிற வீரம் செய்த எமது முன்னத்தியார்கள், எனது அண்ணன்கள், இந்த அக்காக்களின் தங்கைகள், அங்கேயர் கன்னிகளும் விதுஷாக்களும் அங்கு எதற்காக படையணிகளை உருவாக்கினார்கள். எனது மாவீரன் பொட்டாமான் அவருடைய தலைமையில் உலகத்தில் ஏவனாலும் கணிக்க முடியாத மாபெரும் புலனாய்வு படை அந்த மண்ணில் இயங்கி உருவாகியது. எப்படி உருவாகியது? இப்படித்தான் உருவாகியது, இப்படித்தான் உருவாகியது. இங்க நடக்கிற இந்த அநியாய அக்கிரமம் இருக்கிறது அல்லவா, கனிம கொள்ளை. இன்னைக்கு ஒரு தாசில்தார் ஆபீஸ்க்கு போனா காசு, விஓ ஆபீஸ் போனா காசு, பிடிஓ ஆபீஸ் போனா காசு, மாநகராட்சி ஆபீஸ் போனா காசு. இன்னைக்கு காசு இல்லாத எந்த வேலை நடக்குதா? இன்னைக்கு சமூக வலைதள நண்பர்கள் அரசாங்கம் சாலை போடுது. நான் இந்த அரசாங்கம் மட்டும் சொல்ல, எந்த அரசாங்கம் சாலை போட்டாலும் சமூக வலைதள சமூக ஆர்வலர்கள் அந்த ரோட்டை அப்படியே கையாலேயே பேக்குறான். பாருங்க ரோடு போட்ட லட்சணம்னு சொல்றான். பள்ளிக்கூடம் 6 மாசத்துல உழுது, பேத்துக்கிட்டு உழுது. பாலம் உழுது, பாலாறு பாலம், கட்டண பாலம் ஏண்டா உழுதுன்னு கேட்டா அதுக்கு காரணம் சொல்றாங்க. அது அளவுக்கு மீறி மழை பெய்யுது. நீங்க அளவுக்கு மீறி மழை பெய்யும், வெள்ளம் வரும், அதை தாங்கக்கூடியதான உங்க பொறியியல் பிரிவு, கணினி பிரிவு. அதுக்கு தானே நீங்க இன்ஜினியர், அதுக்கு தானே உங்களுக்கு மாசம் 2 லட்சம் சம்பளம், உங்களுக்கு தமிழ்நாடு அரசுன்னு ஜீப்பு, அரசாங்க காரு, சொகுசு மாளிகை கொடுக்குறோம். அப்புறம் அதை திட்டமிட்டு கட்டவில்லை என்றால் அப்புறம் என்ன மயிரை புடுங்கிறதுக்கு உனக்கு சீஃப் இன்ஜினியர்? எதுக்கு நீரியல் துறை வல்லுநர் நீனு? எங்க ஊர் கொத்தனார் கட்டுறான், 100 வருஷம் ஆனாலும் இருக்குது இன்னமும். வெள்ளக்காரன் வெறும் முட்டையும் வெறும் கடுகா கொட்டையும் போட்டு முட்டையும் கடுகா கொட்டையும் போட்டு கட்டிருக்கிறான், இருக்குது. போர்க்குதீசியர்கள் கட்டிய கோட்டை இருக்குது, வெள்ளக்காரன் கட்டிய கோட்டை இன்னும் இருக்குது. 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டினது இருக்கு. 30 வருஷம் முன்னாடி நம்ம ஊர்ல கட்டின பாலம் உடையுது. இப்படி அரச பயங்கரவாதம் எங்கெல்லாம் தலைவிரித்து ஆடுகிறதோ, மக்களுடைய வரிப்பணம் எங்கெல்லாம் திட்டங்களின் பெயரில் சுரண்டப்படுகிறதோ, எங்கள் கனிம கொள்ளை ஈடுபடுகிறதோ, எங்கள் கனிம வளம், காடு வளம், இயற்கை வளம் சுரண்டப்படுகிறதோ, அந்த சுரண்டலுக்கு எதிராக தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் வீதிக்கு வந்து போராடுகிற போராளிகள் தான் இந்த மக்கள் போராளிகள் என்று சொல்லக்கூடிய மாவீரர்களாக இந்த மண்ணில் வாழ்கின்றார்கள். அவர்களை இன்றைக்கு அரச பயங்கரவாதம் திட்டமிட்டு நக்சல் பாரிகள் என்று சொல்லுகிறது, தீவிரவாதிகள் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக புதுக்கோட்டையில எங்கள் நியாசனுடைய உறவினர் இன்னைக்கு அநியாயமாக லாரி ஏற்றி கொல்லப்பட்டிருக்கிறார். எதுக்காக? அங்க இருக்கிற மண்ணை திறன்னா
கிரனேட்டை திறன்னா மலைகளை வெடிகுண்டு வச்சு லாரி லாரியா கடத்தி கேரளாவுக்கு ஆந்திராவுக்கு வித்தான். இது விக்கிறீங்களே, இது நியாயமானு போய் நேரடியா ஒரு லைவ் போட்டான். காவல்துறை ஆய்வாளரை போய் மனு கொடுத்தான், டிஎஸ்பி கிட்ட கொடுத்தான், தாசில்தார் கிட்ட கொடுத்தான், ஆர்டிஓ கிட்ட கொடுத்தான், டிஆர்ஓ கிட்ட கொடுத்தாரு, கலெக்டர் கிட்ட கொடுத்தாரு. யாரு கிட்ட கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்ல. அத்தனை மனுவும் திரும்பவும் எதிரி கைகளுக்கே போய் எங்கள் மீதே புகார் செய்கிறாய் என்று மிரட்டினார்கள். பணம் தருகிறோம், ஒதுங்கிக்கொள் என்று சொன்னார்கள். எனக்கு பணம் உதவி அல்ல, என் நாட்டின் கனிம வளத்தை கொள்ளையடிப்பதை தடுப்பதுதான் என் நோக்கம் என்று சொன்ன அந்த அப்பழுக்கற்ற சமூக ஆர்வலர் ஜாகிர் ஹுசேன் என்று சொல்லக்கூடியவர்களை அந்த கனிம லாரியே, அதுல பாருங்க, அந்த லாரிக்காரன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான். காவல்துறை பிடிச்சி கைது செய்யும் போது அவரை மேலையும் கீழையும் தலையிலையும் மூளையிலையும் உடல்லையும் ஏத்தி ஏத்தி இறக்கணானா அந்த லாரிய. ஏண்டாண்ணா போச்சுக்கிட்டாருன்னா சாட்சி சொல்லிடுவாரு, தனக்கு ஆயில் தன்னை தூக்கு தன்னை கிடைச்சிரும் சொல்லி சாகின்ற வரையில், அவர் மூளை சிதறி சாகின்ற வரையில் அந்த டாரஸ் லாரியை ஏற்றி ஏற்றி இறக்கி கொலை செய்கிறான் என்று சொன்னால், இந்த கொலகார பாவிகளை எல்லாம் தண்டனை கொடுப்பதற்கு ஒரு மக்கள் இயக்கம் இந்த மண்ணில் வேண்டும் என்று விரும்புகிற கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஏன்னா இந்த நாட்டுடைய சட்டம், இந்த நாட்டுடைய காவல்துறை, இந்த நாட்டுடைய நீதித்துறை எப்படி எங்குதுன்னு எங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன்ல, காசாக்கிறான்ட்டுக்காக ஒரு மியாட்டுன்ற ஒரு மருத்துவமனையில நூற்றுக்கணக்கான பேஷண்ட் நோயாளிகள் கொரோனா காலத்துல இருந்தாங்க. மழை வெள்ளம் வந்துச்சு, செத்து போனாங்க. இன்னை வரைக்கும் எத்தனை பேர் செத்தாங்கன்னு வெள்ள அறிக்கை கிடையாது. நடுக்கும் ஆத்துல கட்டி வச்சிருக்கிறான். ஆனா என் மண்ணின் மக்கள் சாலையோரம் கொஞ்சம் ஒரு அடி அரை அடி இருந்தா, இன்னைக்கு உயர்நீதிமன்ற அரசர்கள் உத்தரவு போடுறீங்களே, இதெல்லாம் நீர்நிலைகள் இடிங்கன்னு. மதுரை உயர் நீதிமன்றம் நீர்நிலை தான் கட்டப்பட்டிருக்கு, வள்ளூர் கோட்டை நீர்நிலை தான் கட்டப்பட்டிருக்கு. சென்னையில் இருக்கிற பல மணிமண்டபங்கள் நீர்நிலை தான் கட்டப்பட்டிருக்கு. பல சாதி தலைவர்களுடைய இடம் ஓட புறம்போக்கு, ஆத்து புறம்போக்கு நீர்நிலைகள் தான் கட்டப்பட்டிருக்கு. இடிப்பீங்களா? இடிக்க மாட்டீங்க. ஆக இந்த ஏழை மக்கள் மீது கை வைத்தால் நாங்கள் போராட்ட களத்திற்கு வருவோம் என்று சொல்வது, அந்த மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கு போராடுவதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை எனது அருமை உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னேன்ல, என் கட்சிக்கு வந்தீங்கன்னா என்ன தருவீங்கன்னா, இதுக்காக எல்லாம் போராடி சிறைக்கு போனீங்கன்னா, போயிட்டு வந்தீங்கன்னா வேணும்னா வேல்முருகன் ஆகிய நான் இந்த பிரச்சனைக்காக மக்களுக்காக போராடி சிறை சென்றீங்க. ஊர்த்தாலி அறுத்து போகல, அரசாங்க நிலத்தை பிளாட்டு போட்டு வித்து போகல, லஞ்சம் வாங்கி போகல. இன்னைக்கு பல மந்திரிமார்கள் குடும்பத்தோட நீதிமன்றத்துக்கு ஏறி இறங்குறான சொத்து குவிப்பு வழக்கல. இவன் நேத்தி வரைக்கும் அன்றாடங்காட்சியா இருப்பான், ஒரு வட்டமா இருப்பான், அப்புறம் ஒரு மாமன்ற உறுப்பினர் ஆகுவான், அப்புறம் அவரு உள்ளூராட்சி சேர்மனா வருவாரு, அப்புறம் நகரமன்ற சேர்மனா இருப்பாரு, அப்புறம் இல்லைன்னா எம்எல்ஏ ஆயிடுவாரு. அவர் அப்புறம் மறுநாள் மாண்புமிகு மந்திரி ஆயிடுவாரு. மந்திரி ஆகி 5 வருஷம் இறங்கும் போது பார்த்தோன்னா 500 ரூபாய்க்கு வழி இல்லாதவர் 5000 கோடிக்கு அதிபதியா இருப்பாரு. வேல்முருகன் ஒரு படை உருவாக்குகிறான். அதுல பிரம்மமூர்த்தி பேருக்கெல்லாம் நான் பொறுப்பு தரத்துக்குலாம் யோசனை பண்ணணும். பாஸ்கருக்கெல்லாம் நீ பொறுப்பு கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணணும். சேலத்துல ஒரு நல்ல படை எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த படையும் இந்த கட்சிகள் மாரி மட்டம், மாவட்டம், ஒன்றியம், நகரன்னு பொறுப்பு கேட்காம இப்படி அடிக்கிறான் பாரு கொல்ல. அவன் எவனா வேணுமாலும் இருக்கட்டும், எந்த மந்திரியா வேணுமாலும் இருக்கட்டும், எவ்வளவு அதிகாரம் படைச்சவனா இருக்கட்டும், அதை எடுத்து திரும்ப மக்களிடம் கொடுப்பதற்கான ஒரு படையை விரைவில் தமிழக வாழ்வுரிமை கட்சி உருவாக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா நீதிமன்றத்துக்கு போன இவன் 5000 கோடி வச்சிருக்கான். வழக்கு எவ்வளவு தெரியுமா? 75 லட்சம் அளவுக்கு மீறி சொத்து சேர்த்த வழக்கு. 1 கோடிக்கு நான் கேட்கிறேன், 1 கோடியா? இன்னைக்கு ஒருத்தன் செய்தி பாக்குறேன், ஒருத்தன் வீடே 500 கோடி ரூபாய் கட்டுறானா? எங்க இருந்து வந்துச்சு? ஆமா 500 கோடி நேத்தி வரைக்கும் ட்ரௌசர் போட்ட பசங்களுக்கு. அப்ப இதை கேட்கறது யாரு? சட்டமன்றமாக இருந்தாலும் மக்கள் மன்றமாக இருந்தாலும் தவறுகள் எந்த கொம்மன் செய்தாலும் அதை தட்டி கேட்பதுதான் என் தமிழக தேசிய தலைவருடைய பாணி, என் தலைவன் தமிழரசனுடைய பாணி, மாவோயிஸ்டுடைய பாணி. நாங்க ஒரு ஓட்டு அரசியல் கட்சியை பதிவு செஞ்சிருக்கோம். தேர்தல் அரசியல் கட்சியா நாங்க இயங்குறோம். வாய்ப்பு கிடைக்கின்ற போது எங்களுக்குரிய மரியாதையும் மாண்போடு நடத்தப்படுகின்ற போது நாங்கள் கூட்டணி வைப்போம். அந்த கூட்டணியின் போது கிடைக்கின்ற அந்த பதவியை பயன்படுத்தி நான் சொன்ன தடலாட்டு சட்டம் கொண்டு வருவேன். இன்னி வரைக்கும் நான் எம்எல்ஏ. நான் கடந்த முறை 5 ஆண்டு 10 ஆண்டு எதிர்கட்சியா இருந்தேன். இன்றைய வரையில் என் பண்டுட்டி பாலாற்றில் இந்த மணல் மாபியாக்கள் இறங்கி 10 அடி 15 அடி 25 அடி ராட்சத இயந்திரங்களை வைத்து மணலை வெட்ட விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கிறான் வேல்முருகன். அதுக்குதான் எனக்கு கொலை மிரட்டல். அதுக்குதான் இங்க 2 ஆயுதம் தாங்கிய பிஎஸ்ஓ எனக்கு இருக்கிறார்கள். 30 ஆண்டுகளமா எனக்கு ஆயுதம் தாங்கிய போலீஸ். எதுக்காக? லாட்டரி தடை சட்டம் கொண்டு வந்ததற்காக, மணல் மாபியாக்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பியதற்காக கொலை மிரட்டல். ஜாகிர் ஹுசேனை ஏத்தி கொண்டான். என்ன ஏத்தி கொள்றான்னா ஏத்தி கொள்ளலாம். இன்னைக்கு பாவம் ஒரு புடின்றாங்க, ஒரு சிட்டிக்கு கஞ்சா கொடுத்தா போதும் கொலை பண்ணிடுவான், ஒரு மாத்திரை கொடுத்தா கொலை பண்ணிடுவான்.
ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாலும் சென்னையில கொலை பண்றான். ஏன்னா துண்டு கணேஷ் பிடிக்கு கொலை செஞ்சிருக்கிறான். அவன் வேல்முருகனும் பார்க்க மாட்டான். அவன் கத்தி வேல்முருகனையும் குத்தம், சாதாரண மக்களையும் குத்தம், எல்லாரையும் குத்தம். இன்னைக்கு அந்த மனநிலை இருக்குது. இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்துல நம்முடைய மாணவர் செல்வங்கள் சின்ன வயசுல கஞ்சா அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், கெட்டு போறான், வீணா போறான். நீதி போதனை கதைகள் இல்ல. பெற்றோர்களை மதிக்க மாட்டேன்றான், தாய்மார்களை மதிக்க மாட்டேன்றான், அம்மாவை மதிக்க மாட்டேன்றான், அப்பாவை மதிக்க மாட்டேன்றான், தாத்தா பாட்டியை மதிக்க மாட்டேன்றான். அவங்க யார்களை பீடி குடிக்கிறான், சிகரெட் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், சைடிஷ் கேட்கறான், அம்மா கிட்ட பொண்டாட்டி கிட்ட, தரலன்னா பொண்டாட்டி அடிக்கிறான், சாராயம் குடிக்க காசு கொடுக்கலன்னா அம்மாவை கழுத்துக்கு போட்டு கொல்றான். நேத்திக்கு பாருங்க, சொந்த அப்பனை வெட்டுறான், சொந்த தங்கச்சியை காலை வெட்டுறான், கையில வச்சுக்கிட்டு கஞ்சா அடிச்சுட்டு இவனும் துடிக்கிறான். எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது. சென்னையில பாரிஸ் கேரன்ல இருக்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆங்கில இந்தியன் கான்வென்ட் டீச்சரை கச்சால குத்தி வகுப்பறையிலே கொல்றான். கேட்க முடியல. ஆக இதையெல்லாம் மட்டுப்படுத்த, இதையெல்லாம் கட்டுப்படுத்த தமிழக வாழ்வுரிமை கட்சி கிடைத்த எம்எல்ஏ பதவியை பயன்படுத்தி சட்டமன்றத்தில் பேசினேன். மாண்புமிகு கல்வி அமைச்சருக்கு ஆலோசனை சொல்லியிருக்கேன். நீதி போதனை வகுப்புகளை கொண்டு வாங்க, பசங்களை முறைப்படுத்துங்க, அவங்களுக்கு நம்ம நல்ல எஜுகேஷனை கொடுங்க, வெறும் மனப்பாட கல்வி மட்டும் கொடுக்காதீங்க. நான் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கேன். கஞ்சா அபின் விற்கிற காவல்துறை ஆய்வாளர்களை, அங்க இருக்கிற வருவாய்த்துறை மக்கள் பிரிவை கொண்ட குழு போடுங்க. மீறி அங்க கஞ்சா விற்குது, அபின் விற்குது, கொலை நடக்குன்னு அந்த ஆய்வாளர் மீது அவரை கொலை வழக்குல பிடிச்சி உள்ள போடுங்கன்ற. அவருக்கு சம்பளம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காவலர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்க சொல்றேன். இப்ப வாங்குற சம்பளத்தை விட 5 மடங்கு சம்பளம் கொடுங்க. அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பான வீடு கொடுங்க, அவங்களுக்கு வண்டி வாகனம் கொடுங்க, அவங்க பிள்ளைகளை அரசு செலவுல படிக்க வைங்க, எல்லாவற்றையும் செய்யுங்க. அதை செஞ்சிட்டு இந்த கஞ்சா விற்கிறவன், கராயணி விற்கிறவன், மண்ணு கடத்துறவன், திருடுறவன், பிராஸ்டியூட் தொழில் செய்யறவன், இவனுக்குன்னு சில காவலர்கள் காக்கி சட்ட உடையில கருப்பாடுகள் இருப்பான் பாரு, அவனை உளவுத்துறையும் நேரடி வீடியோ ஆடியோ சாதனங்கள் அடிப்படையிலே சாட்சியாக கொண்டு அவர்களை பணியிலிருந்து டிஸ்மிஸ் செய்து அவர்களை அந்த வழக்கில் கைது செய்து தூக்கி ஜெயில போடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரே திராணி உள்ள கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. நாங்க எந்த காவல்துறை இன்ஸ்பெக்டரோட, ஏசியோட, டிஎஸ்பியோட சேர்ந்துக்கிட்டு நாங்க எங்கேயும் மண்ணு திரளல, எங்கேயும் ஊர் சொத்தை அட்டையை போடல. உண்மையான காசு கொடுத்து வாங்கிய பிரம்மமூர்த்தி சொத்தையே அளக்க விட மாட்டேன்றான் நம்மால. இன்னைக்கு காவல்துறை அதிகாரி பூரா கட்ட பஞ்சாயத்து பேச ஆரம்பிச்சிட்டான். உண்மையா காசு கொடுத்து எங்க ராஜகுமாரோ, மோகன்ராஜோ, இல்ல யுவராஜோ, என் கட்சிக்காரங்க நேர்மையான முறையில சம்பாதிங்க. நான் சொல்றேன், அண்ணா எங்கன்னா நேர்மையான முறையில இருக்கு. ஒரே ஒரு தொழில் தானே சேலத்துல ரயில்வே எஸ்டேட். அதை நாங்க போய் பண்ண போனா நேர்மையா கூட எங்களை பண்ண விட மாட்டேன்றான். நான் காசு கொடுத்து நிலத்தை வாங்கிட்டு அளக்க போனா அங்க எவனாச்சும் வந்து ஒரு 80 வயசு கேள்வியா, அந்த 80 வயசு கேள்விய அந்த காவல்துறை அதிகாரி அப்படி புகார் வாங்கினவன் அந்த ஆய்வாளரை சேலத்துல நான் கேட்கறேன், 80 வயசு கேள்வியை எவனாச்சும் ரேப் பண்ண முடியுமா ஐயா? 80 வயசு கேள்வியை மாராப்பு துணியை பிடிச்சி இருக்க முடியுமா? அது வீடியோல பேசும்போது மாராப்பு துணியே இல்ல. அது எப்படியாப்பட்ட கேள்வியா இருக்கும் பாரு. நம்ம மனோகரமாட்ட பாரங்கத்துக்கிட்ட கேள்வியா இருக்கும் போல இருக்கு. எஸ்பி ஆபீஸுக்கு போன ஆன் பண்ணிட்டு, ஐயோ என்ன பிடிக்கிறாங்க, ஐயோ என் துணி அவுக்குறாங்க, ஐயோ என்ன காப்பாத்துங்க, நேரா எஸ்பி ஆபீஸ் ஹண்ட்ரடுக்கு இதை சொல்லி அனுப்பணும்னு ஒரு காவல்துறை ஆய்வாளர் தான். அவரு எந்த ரயில் எஸ்டேட்டுக்காரனுக்கு இல்ல எந்த கட்சிக்காரருடைய தூண்டுதலோட பேசினாருன்ட்டு நான் என்னுடைய இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, புலிகளின் இயக்கம் தான் மௌனிக்கப்பட்டிருக்கிறது, விடுதலை புலிகளின் போராட்டம் தான், ஆயுதம் தான் மௌனிக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் அவருடைய தொழில்நுட்பம் இயங்குகிறது, உலகம் முழுவதும் அவருடைய தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு இயங்குகிறது. அப்படி இயங்குகிற தொழில்நுட்பம் சார்ந்த அந்த அறிவு பிரிவுக்கு வேல்முருகனும் இன்றைக்கு துணை நின்று கொண்டிருக்கிறார். உங்க உளவுத்துறை பதிவு பண்ண வேண்டாம், என்னுடைய புலனாய்வு பிரிவு, என் தமிழக தேசிய தலைவர் மேலே வேலுப்பிள்ளை பிரபாகரன் இன்றைக்கு உருவாக்கிய விடுதலை புலியுடைய புலனாய்வு பிரிவு, உளவு பிரிவு, உலகத்துடைய அத்தனை தலைவருடைய உரையாடலும் பதிவு செய்து வேல்முருகன் கேட்டால் ஒரு நிமிடத்தில் உலக தமிழர்கள் என் கைகளில் தலைவருக்கு தயாராக இருக்கிறார். அப்படித்தான் இங்க கொட்டம் படிக்கிற, இங்க ரியல் எஸ்டேட் செய்கிற காவல்துறை அதிகாரிகள் எந்த கட்ட பஞ்சாயத்து கும்பலோடு பேசினான், எந்த கட்சிக்காரோடு பேசினான், யாருடைய தூண்டுதலோடு என் கட்சிக்காரர்களை அடக்கி ஒடுக்க நினைக்கிறான் என்பது கால் ஹிஸ்டரி, அது இன்கமிங் கால் மெசேஜ் எல்லா பிரிண்ட் அவுட் என் கையில் இருக்குது. அதனாலதான் இந்த ஆதாரத்தின் அடிப்படையில தூண்டுதலின் பேரில் நடந்த இந்த தவறு. அதனால் இந்த விடயத்திலே இங்க இருக்கிற சேலம் மாவட்டத்துடைய காவல்துறை ஆணையரோ இந்த பிரச்சனையை தலையிடக்கூடாது என்று எங்களுடைய பிரம்மமூர்த்தி கொடுத்த ஆவணத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. ஏன் தடை விதிக்கணும்? சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு நாங்கள் எடுத்து வைத்த வாதத்தில் உண்மை இருக்கிறது. நான் கேட்கிறேன், அவரு பிஜேபி கூட்டத்தில் இருக்கிற ஒரு கட்சியில மாநில துணைத் தலைவராக இருந்தாரு. அவரு அவங்க அண்ணன் தம்பி குடும்பம் தொடர்ந்து அந்த தொழிலை செய்யறாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு அவரை தொந்தரவு பண்ணணும் தோணல.
ஆனா இப்ப ஒரு கட்சியில பேரம் பேசினாங்க அவர்கிட்ட, எங்க கட்சிக்கு வந்துருங்கன்னு. எல்லாம் பேசி இனிப்பு ரெடி பண்ணி மண்டபத்தை கூட புக் பண்ணிட்டாங்க. அவரை போய் நம்ம மோகனு நம்ம செல்வம் எல்லாம் நீ அங்க இருந்தா சரிப்பட்டு வராது, எங்க அண்ணன் கூட வந்துருன்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்க கூப்பிட்டாங்களாம், இவரு போவலையா, அதுக்காக இவங்க பொய் வழக்கு போடுவானுங்களாம். வாடா மாப்பிள்ள, தயாரா இருக்கிறேன் நான் சந்திக்கிறதுக்கு, நீ போடு. எத்தனை பேர் சட்டையை கேட்டிருக்கிறேன், ஏற்கனவே கூட்டத்திலே சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் எஸ்பியா இருந்தவனுக்கு ஆயில் தண்ணி வாங்கி கொடுத்தவன், எஸ்பியா இருந்தவனை டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பினவன், எத்தனை இன்ஸ்பெக்டருக்கு இன்றைக்கு சட்டையை கட்டினவனு எனக்கு தெரியும். என்னுடைய அரசியல் வாழ்வு என்பது வெறும் தேர்தல் அரசியலை அதிகாரத்தை சுவைப்பது மட்டுமல்ல, அடித்தட்டு மக்களின் வாழ்வுரிமை பிரச்சனைக்காக இறங்கி அடிப்பதுதான் வேல்முருகனுடைய பாணி. நீங்க எல்லாம் சும்மா சாதாரணமா வழக்கறிஞர் தான் போய் நீதிமன்றத்தில் வைப்பீங்க. நான் யாரை தெரியுமா வைப்பேன்? பிரச்சனை என் கட்சிக்காரன் என்னை நம்பி வந்தவன் அல்லது பொதுமக்கள் பிரதிநிதிகள் பாதிப்புன்னு வந்தா 3 ஸ்டேட்டினுடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ சீனியர் கவுன்சிலர் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிற்கு நியமனம் செய்து வச்சிருக்கிறேன். மிஸ்டர் கங்குலி குஜராத்தினுடைய தலைமை நீதிபதி, மிஸ்டர் பிரபாகர ராவ் கேரளாவினுடைய ஆந்திரத்தினுடைய சட்டப்பிரிவு செயலராக இருந்து பின்னால் அந்த மாநிலத்துடைய நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர் என்று ஒரு டீமே வச்சிருக்கிறேன். அதே மாதிரி இந்த சுற்றுச்சூழலுக்காக என் பூவுலக நண்பர் சுந்தரராஜன் அவர்கள் மூலமாக நட்பு கிடைத்த பிரசாந்த் பூஷன் சீனியர் கவுன்சில் ஆஃப் இந்தியா. நான் வைக்கிறாள்லாம் என்கிட்ட காசு கேட்க மாட்டான். எவன் அநியாயம் செய்யறானோ அக்கிரமம் செய்யறானோ சட்டத்தை கையில் எடுக்கிறானோ அவன் சட்டையை கைட்டுறதுக்கு அவன் சட்டையை உரிக்கிறதுக்கு நான் வச்சிருக்கிறேன். அதனால எல்லா கட்சிக்காரர்களையும் டீல் செய்வது போன்று எங்க கட்சிக்காரனை இந்த மாவட்ட காவல்துறை இந்த மாநகர காவல்துறை நீங்க டீல் செய்யக்கூடாது. எங்கே அங்கொன்றுமாக எங்காலும் ஒருத்தவன் கொஞ்சம் காசுக்கு ஆசைப்படலாம், பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏதாவது தப்பு செய்யலாம், திரும்ப திரும்ப இருக்குன்னா அவங்ககிட்ட ஐஎஸ் இருக்கு, இன்டெலிஜென்ஸ் இருக்கு, எஸ்பிசிஐடி இருக்கு, எஸ்பி இருக்காங்க. எங்க மாவட்ட செயலர் மாநில நிர்வாகிட்ட சொல்லுங்க, நாங்க அவங்களை கூப்பிட்டு ஒழுங்குபடுத்துறோம், திருத்துறோம், திருந்தி வாழ வாய்ப்பை கொடுக்கிறோம். அதை விட்டுட்டு ஒரு தப்பு செஞ்சுட்டா திருந்தி வாழ வரான் அப்படின்னா உடனே அம்மாவை கூப்பிடுறது, அப்பாவை கூப்பிடுறது, தங்கச்சியை கூப்பிடுறது, பொண்டாட்டியை கூப்பிடுறது, உங்க இஷ்டத்துக்கு வண்டியில வச்சு அடைச்சு ஏத்துறது, பெண் பிள்ளைகளை கை வச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டு போறது, இந்த வேலை எல்லாம் கூடாது மாப்பிள்ள. இப்படி எல்லாம் எங்க மாவட்டத்தில் இருந்துச்சு 1970கள்ல. அதை ஒடுக்கிறதுக்கு தான் தமிழ்நாடு விடுதலை படை என்கிற மாவீரன் நம்முடைய முந்திரி காட்டு ஆயுதம் தாங்கி அன்றைக்கே 80களிலே AK-47 என்றைக்கு வந்ததோ அது இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் மண்ணின் மக்களின் உரிமைகளுக்காக போராடிய தமிழ்நாடு விடுதலை படை தளபதி எங்கள் தமிழரசன் கைகளில் இருந்தது. வேல்முருகன் நேரா ஒண்ணு எம்எல்ஏ இல்ல, ஒரு 10 ஆண்டு காலம் தமிழ்நாடு விடுதலை படையோடு தமிழீழ விடுதலை புலிகளோடு மாவோயிஸ்ட் இயக்கத்தினுடைய ஆதரவாளராக இப்படி பன்முகம் எனக்கு உண்டு. சமூக நீதி தளத்தில் வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும் வரலாறு. 40 ஆண்டு 45 ஆண்டு காலம் 1970களில் பிறந்து 80களில் இருந்து இந்த நாட்டுடைய அரசியல் நடவடிக்கைகளை பங்காற்றியவன், இந்த நாட்டுடைய அரசியல் மாற்றத்திற்கு விதை விதைத்தவன், ஆயுத குழுக்களோடு கைகோர்த்து நின்றவன், ஆயுத போராட்டத்தை வழிநடத்திய தளபதிகளோடு நின்றவன். சாதாரண களம் அல்ல என்னுடைய களம். எங்களை பார்த்து யாரு வேணுமாலும் என்ன வேணுமாலும் விமர்சனம் பண்ணலாம், ஒத்த சீட்டுன்னு சொல்லலாம், இவங்க திராவிடத்தோட கூட்டணி வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம், திராவிடத்தோடு கரைஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம், தேசியத்தோட கூட்டணி வைக்கலாம், திராவிடத்தோடு கூட்டணி வைக்கலாம். எதனோடு கூட்டணி வைத்தாலும் கிடைத்த பதவி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் என் இனத்திற்கு பயன்படுகிறதா என்பதை குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். என்னுடைய சட்டமன்ற நடவடிக்கைகள், என் சட்டமன்ற உரைகள், தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழு தலைவராக நான் சென்று மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை மாவட்ட ஆட்சித்தலைவர், கமிஷனர், மாநகராட்சி கமிஷனர், சட்ட ஒழுங்கு கமிஷனர், காவல்துறை, எஸ்பி, டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார் என்ற அனைத்து துறை அதிகாரிகளோடு நான் நடத்துகிற ஆய்வுக் கூட்டத்தில் இந்த நாட்டுடைய மக்களுக்கு பலன் கிடைக்கிறதா இல்லையா, இந்த நாட்டுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் கொடுத்த உறுதிமொழிகளை ஒரே நேரத்தில் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பையும் கடமையும் உணர்ந்து நாட்டுடைய IAS, IPS, IFS அதிகாரிகள் செய்திருக்கிறானா இல்லையா, அவன் மீது நடவடிக்கை எடுக்கிறேனா இல்லையா, நாட்டுடைய கள ஆய்வு என்கிற பெயரிலே நாட்டில் இங்கு திட்டமிட்டு கட்ட வேண்டிய பணிகள் முறையாக நடைபெறுகிறதா, எத்தனை கல்லூரிகள் முறையாக நடைபெறுகிறது, எத்தனை ஊட்டச்சத்து மையங்கள் இயங்குகிறது, எத்தனை பால்வாடி கட்டிடங்கள் இயங்குகிறது என்று அத்தனையும் சென்று பார்த்து இங்கே தவறு செய்கின்ற அதிகாரிகளை அதே இடத்தில் கண்டித்து அவர்களை திருந்தி மேலும் அந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு ஊக்கமளிக்கின்ற ஒரு பணியை நான் செய்கிறேனா இல்லையா? பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்காமல் சட்டமன்றத்திலே கைதட்டி பாராட்டி வரவேற்று விட்டனா, அதானி துறைமுகத்தை இருகரம் கூப்பி வரவேற்றனா, எல்லையில் நிலவிருக்கிற மக்கள் பாதிக்கப்படுகின்ற துன்ப துயரங்களை தாங்கி நின்று பல்லாயிரக்கணக்கான மக்களை போல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி தேசிய பாதுகாப்பு சட்டத்தை ஒரு முறைக்கு பல முறை சந்தித்து ஒரே அரசியல் கட்சி தலைவர் வேல்முருகனா இல்லையா? சும்மா பேஸ்புக் இருக்கு, ஆளுக்கு ஒரு யூடியூப் இருக்குன்னா உட்காந்துக்கிட்டு என்ன பேசிங்களா?
ஓட்டரிசலுக்கு வந்தா பழைய எங்கள் போர்க்குணமும் எங்கள் தியாக வாழ்வும் தியாக வாழ்க்கையும் மறந்து போகுமா? முந்திரி காட்டுல தலைகிழ கட்டு கிடப்பீங்க, ஞாபகம் வச்சுங்க. அதையெல்லாம் செஞ்சுட்டு தான் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு கருப்பு பேண்ட் போட்டுக்கிட்டு வெள்ளையும் தலையுமா அரசியல்வாதியா திகழ்றதுக்காக இங்க இருக்கிற இந்த நெருப்பு, இங்க இருக்கிற இந்த வீரம் ஒரு காலத்திலும் மழுங்காது. நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள், தமிழரசனின் தம்பிகள். அதனால் சொல்லுகிறோம்,